க்ளோரி பி, மகிமை உண்டாவதாக. யாருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. பேதுரு இந்த 1 பேதுருவில் பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்கள், எவ்வளோ நாட்களுக்கு வந்துட்டோம் பாரு. அவங்க சிறு வயசில் இருந்து இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நாட்கள்லாம் போயிடுச்சு. 8ஆம் வசனம் பாருங்கள், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்போ அவர் பிரசங்கம் பண்ணுற மக்கள் கூட்டம் எல்லாமே அவரை காணாத கூட்டம். ஏற்கனவே இவங்கெல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்து அவரை கண்டிருந்த கூட்டங்கள்லாம் மறைஞ்சிருச்சு. இவர் முதிர் வயது உடையவர் ஆகிட்டார். இப்போ இருக்கிற சபை இயேசு கிறிஸ்துவை தெரியாத ஒரு சபை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை இது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அடுத்தடுத்து என்ன ஆகும்? ஒரு 50 ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்து மரித்து 50 ஆண்டுகளில் வந்திருக்கிற மக்கள் கூட்டம் இயேசு கிறிஸ்துவை புதிதாக கேள்விப்படுகிறார்கள். இன்றைக்கி நம்ம 2000 ஆண்டுகளுக்கு பின்பு அதில் இருந்தாருங்க. சபையிலேயே என்ன சொல்கிறான், சர்ச்சிலேயே போதகர்கள் என்ன சொல்கிறாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அந்த காலத்தில் சீமான் மாதிரி ஒரு புரட்சி பண்ணவராக இருப்பார், என் தேவை போதகம் பண்ணிட்டு அலைஞ்சிருப்பார், ஒரு கட்சி தலைவராக இருந்திருப்பார், பிரபாகரன் மாதிரி ஒரு விடுதலை இயக்கத்தின் தலைவராக இருந்திருப்பார் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையையும் ஐக்கியத்தையும் மனித கூடத்துடைய ஆத்ம மீட்பையும் கேவலப்படுத்துகிறாங்க. ஆத்ம மீட்புனே ஒன்று கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. நம்மெல்லாம் மிருகங்களைப் போல் இருக்கிறோம். டார்வின் சித்தாந்தத்தின்படி குரங்கிலிருந்து மனிதன் வந்திருக்கிறான், அல்லது பரிணாம வளர்ச்சி இவாலுவேஷன் சொல்கிறாங்கல்ல, ஏதோ ஒரு உயிரினத்திலிருந்து நம் மேம்பட்ட உயிரினமாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் நம்மளை படைக்கவில்லை. அதான் ஜெகதீஷ் கஸ்பருங்கிற அந்த ஆர்சி போதகர் சொல்வார், எங்களுக்கு தியாலஜியில் இறையியல் கல்வியில் கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த ஆதியாகமம் 10 சாப்டரை நம்பாதீங்க, உலகம் படைப்பு எல்லாம் தப்பு, ஒரு கதை எழுதி வச்சுருக்காங்க, ஒரு கான்செப்ட் அங்கே கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், தவறு. பைபிள் எழுதுனது எல்லாமே தவறு. பைபிள் எப்படி எழுதுனாங்க? அவன் மூளையில் தோன்றுனதை எழுதி வச்சுருக்கான். பரிசுத்த அது தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த வசனங்களை எழுதினார்கள், எழுதப்பட்டவை எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே தூண்டப்பட்டு எழுதினது அப்படின்றது. அப்போ ஒருத்தன் கோயிலுக்குள்ளே உட்காந்து சிங்கம் புலியோட தோலை உடுத்திக்கிட்டு ஒரு குச்சியை எடுத்து ஆதியாகமம் எழுதியிருக்கான் அப்படின்னு தியாலஜி சொல்லு. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் மறந்துட்டாங்க. மறந்தது மட்டும் இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பில்லைன்னு நம்ப மறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்கிறார், நமக்கு என்ன சொல்ல வர்றாரு? அப்போ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எப்படி, இல்லாத ஒரு கடவுளுக்கு எப்படி மகிமை உண்டாவதாக என்று சொல்ல முடியும்? இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? அதான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் அதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வசனத்தில் இங்கேயும் அவர் சொல்கிறார், நீங்கள் பாருங்கள், அவர் உள்ளபடியே இருக்கிறார் என்பதை அவருடைய கணமும் மகிமையும் உண்டாக அவரை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் தான் இன்றைக்கி சிந்தனைக்கு உரியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. மறுபடியும் எப்படி பிறப்பது? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளில் இங்கே கவனி, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளில் மிக மிக முக்கியமான ஒரு போதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவத்திலிருந்து மீட்பு, மறுபடியும் பிறப்பு. அவ்வளோதான். இது எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இறைவனிடத்திலே உங்களுடைய தப்பிதங்களை, உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். இது நம்பர் 1. பாவிகளை காப்பாற்றவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். காப்பாற்றி அவர்களுக்கான மீட்கும் பொருளை கொடுப்பதற்காக, அதுக்கான பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து நான் கொடுக்கிறேன்னு வந்தார். உங்களுடைய குற்ற நிவாரண பலியாக அவர் வார்க்கப்பட்டு போனார். இது எப்படி சுற்றி நீங்கள் உங்களுடைய அறிவினாலே தேடினாலும் கிடைக்கும். சாதாரண மனித அறிவினாலே இது புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா எல்லா மதங்களும் தள்ளி உட்காந்து, எல்லா மதத்தினரும் இந்த ஒரே குறிக்கோளை நோக்கி செல்கிறார்கள். கடவுளை நம்பாதவர்களும் என்ன சொல்கிறாங்க, சார் இதுக்கு என்ன பண்ணுறது, என்ன தீர்வு? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனே என்ன கேட்பாங்க, அடுத்த நொடி கேட்குறது, சார் இதுக்கு என்ன தீர்வு, பரிகாரம் என்ன?
இதுதான் எல்லா மனித குலம் அத்தனை பேரும், கடவுளை நம்புபவர்களும் கடவுளை நம்பாதவர்களும் எல்லாரும் கேட்குறது என்ன தீர்வு சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், பாவிகளை ரட்சிக்கவும். ரட்சிக்கும்னா என்ன? பிராமணாள் பாஷைகளை சொல்லிட்டா ரட்சிக்கணும், காப்பாற்றுவதற்காக. நீங்கள் போய் சிக்கிட்டீங்க, உங்களுடைய சிக்கல்லேருந்து காப்பாற்றுவதற்காக, காப்பாற்றுவதற்காக, உங்களுக்கு பரிகாரத்தை கொடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக, மீட்கும் பொருளை கொடுக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இதுதான் அவருடைய குறிக்கோளில் நம்பர் 1. நம்பர் 2 என்ன? அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த மீட்கும் பொருளை அவர் கொடுப்பதோடு அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு, நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல ஆகாவிட்டால், மறுபடியும் பிறக்காவிட்டால், மறுபடியும் எப்படி பிறக்கிறது? மறுபடியும் பிறக்கிறதுனால என்ன பலன்? நிறைய பேர் கேட்குறாங்க. முதலாவது, நீங்கள் உங்களுடைய ஜென்ம சுபாவத்தில் இருக்கு. எங்களுடைய அப்பா அம்மாவுடைய குணங்கள் உங்களுக்கு இருக்கும். கோபம், பகை, வஞ்சனை எல்லாமே அதான் போட்டிருக்காரு பாரு. அந்த என்னென்னலாம் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சகல துர்க்குணங்களையும், கேடுகட்ட குணங்கள் நம்முடைய மனதிலே இருக்கும். சர்வசாதாரணமாக வரும். எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் கோபம் வரும். சகல விதமான கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறதலையும் ஒழித்துவிட்டு கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். இந்த குணங்கள் எல்லாம் மனிதருக்கு இருக்கும், பிறவியிலேயே இருக்கும். ஜென்ம புத்தி செருப்பால் அடித்தாலும் போகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. போகவே போகாது. நீங்கள் இறைவனால் பிறக்கும்போது இறைவனுடைய குணாதிசயம் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. எந்த தகப்பனுக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீர்களோ, எந்த தாய்க்கு நீங்கள் பிறந்திருக்கிறீர்களோ, அந்த தாய் தகப்பனுடைய குணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அவன் அவங்க அப்பா மாதிரி தான் சார் செய்வான். அம்மா அவங்க அப்பா எவ்வளோ கேடுகட்டவன் தெரியுமா? அப்புறம் தாய்க்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்குங்க அப்படின்னு பழமொழி உண்டு. எங்களுடைய குணம், பெற்றோருடைய குணம், எங்களுடைய அசுத்தமான எண்ணங்கள், எங்களுடைய கபடங்கள், எங்களுடைய வஞ்சகங்கள், எங்களுடைய கோபங்கள், எங்களுடைய பொறாமைகள் அந்த பிள்ளைக்கு வரும். ஒரு சில பிள்ளை பற்றி, சார் அவங்க ரொம்ப உயர்ந்த குடும்பம் சார், அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, அவங்க அப்பா பரம்பரையாகவே அவங்க ஒரு நல்ல குடும்பம் சார் அவங்க அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க? நல்ல குணங்களை உடையவர்கள், நல்ல வசதியெல்லாம் அப்படின்னு கிடையாது, நார்மல் தான், ஆனால் நல்ல மிக உயர்ந்த குணங்களை உடையவர்கள் அப்படி சில குடும்பங்கள் பெயர் பெற்றிருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டால் எல்லாருக்கும் பிடிக்கும். கடவுளை நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள். இறைவன் என்ன சொல்லுகிறார்? தீமையை விட்டு விலகி நன்மை செய்வதை அல்லாமல் வேறு எண்ணத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமின் தேவன் தேவையில்லை, அந்த கடவுளை கும்பிடவில்லை, அவர்களை ஏன் அடிக்கணும்? அவர் ஒன்றும் சொல்லலையா? தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்ய சொல்லுகிறார். எது சரியான வழி என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சிவன் யாரு? ஆதியும் இல்லாதவன், அந்தமும் இல்லாதவன், அருவும் இல்லாதவன், உருவும் இல்லாதவன், ஊனும் இல்லாதவன், உற்றார் இல்லாதவன். இதான் சிவபெருமான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை உருவமில்லாத என்னை நீ உருவப்படுத்தி எப்படி வணங்குவாய்? விக்கிரக ஆராதனை செய்யாதேன்னு சொல்றார். நம்மளால அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு கண்ணுக்குட்டி தான் காப்பாத்துச்சு அப்படின்னு அங்கே வனாந்தரத்திலே கண்ணுக்குட்டி சிலையை வைத்தார்கள், பாம்பு சிலையை வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். அதை செய்யாதுங்கிறார். இறைவன் எங்கே இருக்கிறார்? அவர் உருவம் இல்லாதவர், அவர் எப்படி நீ கண்டுகொள்ள முடியும்? நேற்று நைட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வசனம் எனக்குள்ளே வருது. நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாகன்னு ஒரு வசனம் இருக்கு. அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் மாதிரி மிகப்பெரிய சக்தி. நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது, புழுக்கள்லாம் நிறையா இருக்குல்ல, வயிற்றில் புழு இருக்குது, அது நமக்குள்ளே இருக்குது. அது நம்மளை உணர்ந்து கொள்ள முடியுமா? நாம் எப்பேற்பட்ட மனித உருவாகியிருக்கிறோம் அப்படின்னா அதால் எப்படி யோசனை பண்ணாலும் அதுக்கு தெரியாது. ஒருவேளை அதே மாதிரி நாமும் ஒரு மிகப்பெரிய கற்பனை செய்ய முடியாத ஒரு பெரிய உருவத்துக்குள்ளே சின்னூண்டா உருவமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இதான் 7வது பரிமாணம் 8வது பரிமாணம்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு உருவத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இறைவனுக்குள்ளே நாம் வாழ முடியும். நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, அவருக்குள் உறைந்து வாழ்பவர்களாக இருக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? On a balmy summer day, my wife and I visited one of the world's most famous cemeteries
located in Stoke Pages, a little village not far from Windsor Castle in England. இங்கிலாந்தில் வின்ஸ்டர் கேஸ்டில்னு ஒரு பெரிய ஊர் இருக்குது. அது பக்கத்தில் ரொம்ப நெருக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே அந்த கிராமத்தோட பேர் ஸ்டோக் பேஜஸ். அங்கே ரொம்ப பிரபலமான கல்லறைகள்லாம் நிறையா இருக்குது. அங்கே ஒரு நாள் ஒரு சம்மர் டைமில் நானும் என்னுடைய ஒய்ஃபும் போனோம். அப்படி போகும்போது ஆன் திஸ் சைட் தாமஸ் கிரே penned his famous elegy written in country churchyard, a poem most of us had to read at one time or another in school. Elegy written in country churchyardனு ஒரு சின்ன போயம் இங்கிலீஷில் இருக்குது. எலிஜினா சோக பாடல்னு அர்த்தம். அவர் எழுதுகிறாரு. என்ன எழுதியிருக்காருன்னா, அங்கே தாமஸ் கிரே அப்படின்னு எழுதினவருடைய அந்த போயம் அங்கே இருந்தது. As we stood quietly in the midst of ancient graves, one stanza of that poem came to mind. அப்போ நாங்கள் அமைதியாக அந்த கல்லறைகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். நம்ம சர்ச்சில் கல்லறை இருக்குல்ல, கிட்டத்தட்ட 180 ஆண்டுகளுக்கு மேலே அந்த சர்ச்சு கட்டி ஆயிடுச்சு. இந்த சர்ச்சை கட்டும்போது இங்கே வசித்திருந்த இங்கிலாந்தை சேர்ந்த மற்ற வெளிநாடுகளை சேர்ந்தவர்களுடைய கல்லறைகள் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட பல தலைமுறைக்கு அப்புறமா, 50-60 தலைமுறைக்கு அப்புறமா அவருடைய பின்னாக வரக்கூடியவர்கள் ஒருத்தர் வந்திருந்தார். அன்னைக்கு எங்களுடைய முன்னோருடைய கல்லறை இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்கலான்ட்டு வரேன் அப்படின்னு. 180 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்க்குறாங்க. அதுமாதிரி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க பெண் எழுதி வச்சுருக்காங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க. இங்கே சின்ன பிள்ளைங்க 4 பிள்ளைகளை ஒரே நாளில் பாம்பு கடித்து செத்துவிட்டாங்க. இப்போயும் பெரிய பாம்புகள்லாம் இங்கே இருக்குது இந்த சர்ச்சில், கிரைஸ்ட் சர்ச்சில். அந்த கொடூரமாக இப்போயே இருக்குன்னா 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய புதற்காடாக இருந்திருக்கும். சுற்றி எதுவுமே இருக்காது, எந்த வீடுகள் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக புதற்காடு. அங்கே தான் இந்த சர்ச்சு இடம் வாங்கி கட்டியிருக்காங்க. எதற்காக வெளிநாடுகளிலே இன்னைக்கு வெளிநாட்டுக்கு எதுக்கு போகிறாங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காக. காசு மட்டும்தான் குறி, வேறு எதுவுமே குறி கிடையாது. ஏசார் வெளிநாட்டுக்கு போனால் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், வேறு ஒரு வெங்காயமும் கிடையாது. இந்தியாவில் கம்மியாக இந்தியாவில் ஒரு ஊராங்க கம்மியாக சம்பாத்தியம் கொடுப்பாங்க, வேறு எதுவுமே நோக்கம் கிடையாது. வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கு ஒரே நோக்கம் பணம், அது மட்டும்தான். ஆனால் அந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வந்தவர்கள் தங்களுடைய இன்னுயிரையும் கொடுத்தார்கள். எவ்வளோ பெரிய தியாகம்! அப்படியே தலைகீழான தியாகத்தை செய்கிறார்கள். நல்ல வாழ்க்கை, நல்ல கிளப்பு, நல்ல அந்தஸ்து, நல்லா குடிக்கலாம், நல்ல வெளிநாட்டு வாழ்க்கை, தாராளமான வாழ்க்கை. வளர்ந்த நாடுகளில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற 97% சொத்துக்கள் வளர்ந்த நாடுகளிலே இருக்கின்றன. இன்றைக்கி வெளிநாட்டிற்கு அவங்களாம் பீத்திக்கிறாங்களா, எங்கள் நாடு எப்படி தெரியுமா, உலகத்தை பூரா சுரண்டி கொண்டு போய் நீங்கள் வைத்து கொண்டு எங்கள் நாடு எப்படி பெருசாக இதாக இருக்குன்னு காட்டுறீங்க. அப்படி கிடையாது. உலகத்து நாடுகளில் இருக்கிற ஏழை நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகளை, ஆசிய நாடுகளை சுரண்டி கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறீர்கள். 97% உலக சொத்துக்கள் வளர்ந்த நாடுகளிலே இருக்கின்றன. ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸ் அதில் இருக்குது. அதில் இருந்து கொண்டு வெறும் 3% மக்கள் 97% சொத்தை அனுபவிக்கிறார்கள். அவ்வளோ ஒரு லேவிஷான லைஃப். அங்கே மிகவும் தரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள், ஆடம்பரமான வாழ்க்கை. அதையெல்லாம் விட்டு ஏழை நாடுகளுக்கு இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட உயர்ந்த குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த கல்லறைகளுக்கு முன்பாக நின்று கொண்டு இவருடைய மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது. As we stood quietly in the midst of ancient graves, one stanza of that poem came to mind. The boast of heraldry, the pomp of power, and all that beauty, all that wealth here gave, awaits alike the inevitable hour. உங்களுடைய ஆடம்பரங்கள், பகட்டு, ஹெரால்ட்ரி, த பாம்ப் ஆஃப் பவர், உங்களுடைய வலிமை, நீங்கள் என்ன வேணால் சர்ச்சில் செய்யலாம், அந்த அளவுக்கு வலிமை உள்ள உங்களுடைய வல்லமை, எல்லா விதமான அழகும், அந்த நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை சொத்தும் எல்லாம் சேர்ந்து தவிர்க்க முடியாத ஒரு தருணத்திற்காக காத்திருக்கின்றன. அண்ட் இன்னெவிட்டபிள் ஆர், எல்லாரும் அந்த மரண நேரத்தை சந்தித்தே ஆக வேண்டும்.
இங்கே படுத்திருக்கிறவர்கள் எல்லாரும் என்னென்னமோ பீத்துறாங்க. இங்கே ஒன்றும் செய்ய முடியாமல் படுத்து கிடக்கான். ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தன. த paths ஆஃப் glory led but to the grave. உங்களுடைய மகிமை, உங்களுடைய பெருமை, உங்களுடைய ஆடம்பரம், உங்களுடைய அரகன்ஸ், கொடூரம், அக்கிரமம் எல்லாம் கல்லறைக்குள்ளே மூழ்கி கிடக்கின்றன. மேன்ஸ் glory simply does not last, but God's glory is eternal. மனிதனுடைய புகழும் பெருமையும் ஆடம்பரமும் நீண்ட நாள் நீடிப்பதில்லை. ஆனால் இறைவனுடைய மகிமை என்றென்றும் இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக, பல 1000 ஆண்டுகளாக நாம் இறைவனுடைய வல்லமையை பார்த்து கொண்டே வருகிறோம். அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது, நமக்காக செயல்படுகிறது. நம்முடைய முன்னோர்களிடத்திலும் அந்த செயல்பட்டது, நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் செயல்படுகிறது. அவருக்கே என்றென்றும் மகிமை. அதான் கடைசியில் என்ன ஜெபம் பண்ணுறோம் பரமண்டல ஜெபத்தில்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் மூன்றுமே ஆண்டவரே என்றென்றைக்கு உமக்கே உரியது. அது உண்மை, நிரந்தரமாக நிற்கிறது. அதான் இங்கே சொல்கிறார், and he has designed to share that glory with us. அந்த மகிமையை அவர் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? பல லட்சங்களை செலவழித்து கோயில்களை கட்ட வேண்டும், காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும், தோட்டம் வைக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போய் தொழுகை செய்ய வேண்டும். அப்படி கேட்டாரா? அவர் என்ன சொல்ல? ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புங்கள். உங்களோட மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் மறுபடியும் பிறங்கள். உங்களுடைய குணத்தை சுத்திகரியுங்கள். உங்கள் உடலால் ஒன்றையும் செய்ய வேண்டாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருங்கள். அதான் நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருங்கள்னு எழுதியிருக்கும். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருங்கள். சகல விதமான நற்குணங்களும் உங்களில் நிறைந்திருக்க கடவுது. சகல விதமான துர்க்குணங்களையும் விட்டு விடுங்கள். இது மட்டும்தான் இறைவன் நமக்கு சொல்கிறார். வேறு எதையுமே சொல்லலை. நீங்கள் பரிகாரம் செய்யுங்க, அந்த சாமியை கும்பிடுங்க, இந்த சாமி குடிங்க, நள்ளிரவு ஜெபத்துக்கு போங்க, நடு இரவு உபவாச ஜெபம், முழு இரவு உபவாச இதெல்லாம் கேட்கவே இல்லை. மனம் திரும்புங்கள்னு சொன்னார். எப்படி நான் மனம் திரும்புறது? ஒரு மனிதனாலே தானாக மனம் திரும்ப முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று நீங்கள் நம்பி அதை உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களால் மனம் திரும்ப முடியும். Something to ponder. When you think of sharing in God's glory, what images, thoughts or feelings come to mind? நீங்கள் தேவனுடைய மகிமையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதிலே என்ன விதமான படங்கள், பிம்பங்கள், என்ன விதமான எண்ணங்கள், என்ன விதமான உணர்வுகள் வருகின்றன? ஆண்டவருடைய மகிமை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கும் போது என்னென்ன விதமான எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுடைய மனதிலே தோன்றுகின்றன? அவர் எப்பேற்பட்டவர் என்று நினைக்கிறீர்கள்? தேவனை குறித்து என்றாவது சிந்தித்ததுண்டா? அவர் எப்படி இருப்பார்? நம்மை போல ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவராக இருப்பார்? எவ்வளவு மிகப்பெரியவராக இருப்பார்? எப்படி அண்ட சராசரங்களை எல்லாம் அவர் படைத்திருப்பார்? என்ன வாய்ப்பு இருக்கும்? இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார்? இதெல்லாம் யோசனை பண்ணிப்பார். ஆண்டவரே, உம்மை குறித்து நினைக்கையில் நான் ராஜாமங்களிலே பதறுகிறேன் அப்படிங்கிறான் தாவீது. இப்போ எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார் பாருங்க. அவரை குறித்து நினைத்து கொண்டே இருக்கிறார். யார் என்று, அவர் என்னப்பட்டவர் என்று யோசித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பிம்பங்களை யோசிக்கிறார். அவர் மிகப்பெரிய தேவன். நீங்கள் உங்களுடைய கற்பனையிலெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். அவருடைய மகிமை என்றென்றைக்கும் நிற்கும். அதுதான் நீங்கள் சிந்திக்கிறோம். அவருடைய மகிமை உண்டாவதாக. க்ளோரி பி. அவரை சிந்தித்து கொண்டே இருங்கள். படிக்கும்போது அவரை குறித்து சிந்தியுங்கள். நீங்கள் பேசும்போது அவரை குறித்து சிந்தியுங்கள். ஒரு வீடியோ பார்க்கும்போது அவரை குறித்து சிந்தியுங்கள். பார்த்துக்கிட்டே இருங்க. மிகப்பெரிய தேவன், மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்காகவே உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை கொடுப்பதற்காகத்தான் விரும்புகிறார். அன்றைக்கி ஐயா படிக்கும்போது அந்த கெட்டகுமாரனுடைய கதையை படித்தாங்களா? 3ஆம் வேத படம் பார்த்தீங்களா? சர்ச்சில் என்ன சொன்னார்? ஆஸ்தியில் பாவத்தை எனக்கு கொடுங்கள் என்று அவன் தகப்பனிடத்திலே கேட்டான். தகப்பன் ஆஸ்தியை கொடுத்து விட்டான். இப்படியே செத்த பய மாதிரி வாசிக்கிறாங்க. அப்படியா அவன் போய் கேட்பான், செத்த குடியா பெருசா
அப்படின்னு சண்டை போட்டிருக்கான். இப்போ இங்கே நல்ல வாழ்க்கை இருக்கிறதே, உனக்கு வேலைக்காரர்கள் இங்கே அநேகம் பேர் இருக்கிறார்களே, நல்லா தானே பார்ப்பேன், ஏன் சொத்தை பிரிச்சுட்டு போகிறேன், அதெல்லாம் எங்களுக்கு சூதுவாதம் எங்களுக்கு தெரியுங்க, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு கடைசியில் சொத்தை அழிச்சுட்டான் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லிக்கிறேன், என் கூட இருப்பா, உனக்கு மிக எல்லா வசதிகளையும் செஞ்சு தரேன், எல்லா மகிமை என்னுடைய மகிமை உன்னுடைய மகிமை. ராஜாவின் பிள்ளைக்கு எப்படி பெருமை கிடைக்கும்? இப்போ ஸ்டாலினுடைய மகன் யார் இருக்கா? உதயநிதி ஸ்டாலின். அவர் யாராவது மரியாதை குறைவாக நடத்துவாங்களா? சீஃப் மினிஸ்டர் கூட இருக்கிற வரைக்கும் சீஃப் மினிஸ்டருக்குரிய அத்தனை மரியாதையும் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார், வா என்னோட கூட இரு, எனக்குரிய மகிமையில் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா தேவனுடைய மகிமை அத்தனை கிடைக்கும். நீங்கள் வாளாக இருக்காமல் தலையாக இருப்பீர்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார். தேவனுக்கே என்றைக்கு மகிமை உண்டாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதான் இன்றைய சிந்தனை. சரியா?